முதலில் தலைப்புச் செய்திகள். காசா தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என்கிறார் ஜனாதிபதி. கல்முனை பிரதேச செயலக நுழைவாயில் கதவை பூட்டி மக்கள் போராட்டம். யுத்த களத்தில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் இன்று ரஷ்யாவிற்கு பயணமாகிறது விசேட தூதுக்குழு. படுகொலையில் முடிந்த தகாத உறவு. சகோதரியின் கணவனை கத்தியால் குத்திய சகோதரன் தலைமறைவு. இலங்கை கிரிக்கெட் அணி மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என்கிறார் அமைச்சர் ஹரீன். ரஷ்யாவின் வடக்கு பகுதியில் தீவிரவாத தாக்குதல். பாதிரியார் உள்ளிட்ட 15 பேர் உயிரிழப்பு. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். காசா பகுதியில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட பிரார்த்தனையில் கலந்து கொண்டதன் பின்னர் ஆற்றிய உரையின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய ஸ்தாபிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசலினால் 1,07,69,417 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, අපේ ස්ථාවරය නම් අවුරුදු 5ක් තුලදී පැලස්තීන් රාජ්‍ය ඇති කරන්න උවමනයි. මේ නිකං කාල සීමා නැතුව කතා කරලා වැඩක් නැහැ. දැන් අවුරුදු 30ක් 40ක් 50ක් කතා කරලා තියෙන්නේ. හදනවා නම් අපි කාල සීමාව දාලේ වැඩ කටයුත්ත කරන්න. ඉස්රේලයට තමන්ගේ ආරක්ෂා ගැන ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒක වෙනම කතා කරන්න පුළුවන්. பாலஸ்தீனம் தீர்வை எட்ட உதவ வேண்டும். 5 வருடங்களுக்குள் பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடாகும். 40 முதல் 50 வருடங்களாக இது குறித்து பேசப்பட்டது. எனவே காலக்கெடுவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இஸ்ரேலில் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தால் அது குறித்து தனியாக விவாதிக்கலாம். ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளமையினால் இலங்கை அதிருப்தி அடைந்துள்ளதுடன் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. காசா போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக காசா நிதியத்தை ஆரம்பிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது. அதன் கீழ் முதலில் $1 மில்லியன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான யுத்தத்தில் பங்கு பெற்றுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்று இன்று ரஷ்யாவுக்கு பயணமாக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுட தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய 6 பேர் கொண்ட குழு ஒன்று இவ்வாறு புறப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரதிநிதிகளுக்கும் ரஷ்ய அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பொன்று மாஸ்கோவில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் முற்பகல் ரஷ்ய பாதுகாப்பு பிரதி அமைச்சருடனும் மாலை வேளையில் ரஷ்யாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சருடனும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் பல சுற்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுட தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. එකට අඟහරුවාදා බදාදා දින 2 අපි රුසියාවේ ආරක්ෂක අමාත්‍යාංශයේ ආරක්ෂක ඇමතිවරයා ආරක්ෂක ලේකම්වරයා සහ ඉහළ රාජ්‍ය මට්ටමේ නිලධාරීන් සමග සාකච්ඡා කළා. මේ අයගේ ප්‍රශ්නයට සාධාරණ විසඳුමක් ලබා දීමට මැදිහත් වීමක් කිරීමට සැලසුම් කරගෙන තිබෙනවා. යුද පෙරමුණේ ඉන්න අයගෙන් අකමැත්තෙන් සේවා නියුක්ත වෙලා ඉන්න අයට මොනවද කරන්නේ, ඒ අය සේවයෙන් නිදහස් කරගන්නේ කොහොමද, රට ගෙන්නගන්නේ කොහොමද කියන එක තවත් කරුණු සහිතව සාකච්ඡාවක් පවත්වලා සාර්ථක විසඳුමක් ලබා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. අපි ඉදිරියේදී යුක්‍රේන රජයට විශාල වශයෙන් බලපෑම් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ අන්තයේ ඉන්න අපේ සහෝදර සෙබළුන්ගේ තොරතුරු අපිට ඉදිරිපත් කළා ඒ අයට சாதாரணத்தை இஷ்ட கல்ல. அடுத்ததாக வி ரவுண்ட் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரியும் தமது அடிப்படை உரிமைகளுக்காகவும் மக்கள் கடந்த 92 நாட்களாக அமைதி வழியில் போராடி வருகின்றனர்.
இந்நிலையில் 92வது நாளாகிய இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலை மூடி அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் உயர் அதிகாரிகளும் அரசும் எமக்கு தீர்வை தர வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். அதன் தொடர்ச்சியாக 92வது நாளாக இன்றும் அதிகளவான மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சம்பளம் அதிகரிக்கப்படாமை, பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி இன்று முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு குறித்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குமுது கட்டப்பொலுகே தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் உள்ள கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் தீர்வு வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சங்கம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது. இதன்போது எவ்வித தீர்வுகளும் முன்வைக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொடர் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு மற்றொரு ராஜாங்க அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வர்த்தக ராஜாங்க அமைச்சர் பொறுப்புக்கு மேலதிகமாக அவருக்கு சுற்றாடல் ராஜாங்க அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் ஜனாதிபதி முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது 1301 பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோத யாத்ரீகர்கள் என்றும் அவர்கள் அதிக தூரம் வெப்பத்தில் நடந்து செல்ல வேண்டியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல நேரங்களில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை தாண்டியது. இறந்தவர்களில் சுமார் 75% ஹஜ் பயணத்திற்கான உத்தியோகபூர்வ அனுமதிகளை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடுமையான வெப்பம் காரணமாக நோய்வாய்ப்பட்ட சுமார் 5 லட்சம் பேருக்கு சுகாதாரத்துறையினர் சிகிச்சை அளித்துள்ளதுடன் அவர்களில் சுமார் 1,40,000 பேர் சட்டவிரோத யாத்ரீகர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டில் தோல்வியடைந்தமைக்காக இலங்கை கிரிக்கெட் அணியினர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் என குறிப்பிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ அவ்வாறு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற வகையில் பதவி விலக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். කණ්ඩායම රාත්‍රී 12ට කොයිද එළියට ගිහිල්ලා අනිත් දවස් උදේ 9ට තමයි ප්‍රැක්ටිස් එකට තමයි USA වල ආවේ කියලා. මේක ඔප්පු කරන්න පුළුවන් නම් මාධ්‍යවේදීන්ට ඕන කෙනෙක්ට නයිට් ක්ලබ් එකක් ඇතුළේ එක එහෙම නැත්නම් කොයි හරි පාටි එක මේ ක්‍රීඩකයෝ කිසි කෙනෙක් මේ ටුවර් එක තුල ඉඳලා හිටියයි කියලා මම ඉල්ලාස් වෙන්න සූදානම් කියන එක මම එතුමාට අද කියනවා. கிரிக்கெட் வீரர்கள் அதனை வெறும் விளையாட்டாக அன்றி தொழிலாகவும் மதிக்க வேண்டும். அவர்களது செயற்திறன் மாத்திரம் சிறப்பாக இருந்தால் போதாது, ஒழுக்கமும் பேணப்பட வேண்டும். அதேவேளை எமது அணி வீரர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இடுவதையோ பொதுவெளிகளில் பேசுவதையோ அங்கீகரிக்க முடியாது. அவ்வாறு செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் அமெரிக்காவில் இரவு விடுதிகளில் நேரத்தை செலவிட்டதன் காரணமாகவே அவர்களால் போட்டிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனதாக சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக அவை உண்மை என்றால் அவற்றை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர் என்ற வகையில் நான் பதவி விலகுவேன். கிரிக்கெட் அணிக்காக வீரர்கள் தெரிவில் எவ்வித அரசியல் தலையீடும் கிடையாது, என்னால் தலையிடவும் முடியாது. அதற்கமைய LPL தொடர் விவகாரத்திலும் என்னால் தலையிட முடியாது. அது சர்வதேச கிரிக்கெட் சபையுடன் தொடர்புடையதாகும். எனவே இது குறித்த புரிதலின்றி கருத்துக்களை வெளியிடுவதை சிலர் தவிர்த்து கொள்ள வேண்டும். தற்போது அரசியலமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகள் இலங்கையில் உள்ள 73 வகையான விளையாட்டுகளுக்கும் பொருந்தும். எனவே கிரிக்கெட்டும் அதில் உள்ளடங்கும். மேலும் விதிமுறைகளை தவிர்த்து இடைக்கால குழுக்களை நியமித்தால் விளையாட்டுகளை மேம்படுத்த முடியாது.
வெற்றியை ஏற்றுக்கொள்வதை போன்று தோல்வியையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாளர்கள் உட்பட சகலரும் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே எமது கிரிக்கெட் அணியை கொச்சைப்படுத்துவதை தவிர்த்து ஊக்கப்படுத்தினால் மாத்திரமே அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என அவர் தெரிவித்தார். ආන්දෝලනාත්මක කතා ගොඩක් තියෙන එකක් මතක තියාගන්න. LPL එක කියන්නේ ICC sanction event එකක්. ඒකට මට ඇඟිලි ගැහිීමේ අයිතියක් නැහැ. குற்றம் நடந்தது என்ன? அம்பந்தோட்டை கட்டுமான பிரதேசத்தில் சகோதரியின் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரன் தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கட்டுமான அமுதமன பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. 41 வயதுடையவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தகாத உறவே இந்த கொலைக்கு காரணம் என கட்டுமான போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்டவரின் மனைவியின் சகோதரரே குறித்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் எனவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் கை துண்டாடப்பட்ட நிலையில் இளைஞன் ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டால் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞனின் கையே துண்டாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அழுத்வல கோனபினுவல சாமகம பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த வீட்டில் வசித்த 76 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் திருமணமாகாத நிலையில் தனது சகோதரனின் மகனுடன் பல வருடங்களாக குறித்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பொசன்போய தினத்தன்று சில் எடுத்துவிட்டு வீடு திரும்பிய பெண் தடியால் அடித்து கொல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பெண் கொல்லப்பட்ட இடத்தில் அவரை அடித்ததாக சந்தேகிக்கப்படும் தடி ஒன்றும் போலீஸ் விசாரணையின் போது அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளது. அதன்படி பொசன் போய தினத்தன்று மாலைக்கும் நேற்று அதிகாலைக்கும் இடைப்பட்ட வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பெண்ணின் சகோதரரின் மகனே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தற்போது சகோதரரின் மகன் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கோனபினுவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் இனம் தெரியாத நபர்களினால் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்மணி ஒருவரது வீடு அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்த நிலையில் மகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் தாயார் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இரவு வேளைகளில் பாதுகாப்பு கருதி உறங்குவது வழமையாக இருந்த நிலையிலேயே குறித்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வீட்டின் சில பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு பெறுமதியான சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளன. நேற்று தாக்குதலுக்கு உள்ளானவரின் மகனது வீடும் கடந்த வருடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஹங்வெல்ல ஜல்தர பிரதேசத்தில் 16 வயதுடைய சிறுமியை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்த ஹோமாகம நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை சம்பவத்திற்கு உதவிய மற்றொருவரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரே அவரது காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 21ஆம் தேதி அங்வெல்ல ஜல்தர பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. ஹெம்புல்கம பிரதேசத்தில் உள்ள குறித்த சிறுமி தனது காதலன் வீட்டில் அவருடன் உடலுறவு கொண்டதாகவும் பின்னர் ஜல்தர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மயானம் ஒன்றில் காதலனின் நண்பர்கள் இருவர் அவருடன் உடலுறவு கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர்களது நண்பர்கள் மேலும் 3 பேர் அங்கு வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
பின்னர் சிறுமி வீட்டிற்கு செல்ல அந்த இளைஞர்களிடம் பணம் கேட்டுள்ள நிலையில் அவர்கள் 40 ரூபாவை கொடுத்துள்ளதோடு அவர்கள் சிறுமியை மோட்டார் சைக்கிளில் ஆட்டிகள சந்தி வரை அழைத்துச் சென்றுள்ளனர். இதன்போது வீட்டுக்கு செல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்த சிறுமியை 2 போலீஸ் அதிகாரிகள் சந்தித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு இச்சம்பவம் தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பிரதான சந்தேக நபரும் சிறுமியின் காதலனும் அடங்குகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கு ஓமாகம நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் அங்வெல்ல போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் சம்பவத்திற்கு உதவிய மற்றொருவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் கையடக்க தொலைபேசியை சோதனை செய்த போது சம்பவத்தின் பின்னர் அவர் தனது காதலனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதில் உங்கள் இருவருக்கும் ஒன்றும் ஆகாது என பதிவிட்டுள்ளார். குறித்த குறுஞ்செய்தி ஊடாக சிறுமி தனது காதலனையும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற இளைஞரையும் காப்பாற்ற எண்ணியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண தெற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் கயாங்க மாரப்பனவின் ஆலோசனையின் பேரில் நுகைகொடை பிரிவு குற்ற விசாரணை பிரிவினரும் அங்வெல்ல போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான கடற்பிராந்தியங்களிலும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காசா போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடக்கும் போரில் இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆதரவை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஆனால் இது போன்ற போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி லெபனானை பாதுகாக்கும் அதே வேளையில் தனது சொந்த அமைப்பை பாதுகாக்கும் திறன் ஹிஸ்புல்லாவுக்கு உண்டு என்று ஈரான் தெரிவிக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் அமைப்பில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்க தேவையான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதனிடையே இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடி டெல் அவிவ் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக முழக்கமிட்டு பதவி விலக கோரியுள்ளனர். அமாஸ் அமைப்பிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்கவும் உடனடியாக தேர்தலை முன்னெடுக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 9 மாதங்களாக நீடிக்கும் காசாவுக்கு எதிரான போரை பெஞ்சமின் நெதன்யாகு சரிவர கையாளவில்லை என்பதை குறிப்பிட்டு ஒவ்வொரு வாரமும் பெருந்திரளான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பலர் ஏந்தியிருந்த பதாதைகளில் போரை நிறுத்து மற்றும் குற்றச்செயல் புரியும் அமைச்சர் என வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. மேலும் டெல் அவிவ் நகரில் திரண்ட மக்களின் எண்ணிக்கை 1,50,000 இருக்கலாம் என்றே அரசாங்கத்திற்கு எதிரான அமைப்பு ஒன்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் காசா போர் தொடங்கியதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களில் பலர் தற்போதைய வலதுசாரி கூட்டணி அரசாங்கம் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். காசாவில் போரை நீடிப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பணைய கைதிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும். 2026 தேர்தல் நடத்தப்படும் வரை நாம் காத்திருந்தால் அந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வாய்ப்பில்லை என்றும் மக்களில் பலர் குறிப்பிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் வடக்கு காசாவின் தஜிகிஸ்தான் பகுதியில் உள்ள பல தேவாலயங்கள் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 7 பேர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உயிரிழந்தவர்களில் பொதுமக்கள், பாதிரியார் ஒருவர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை தாக்குதல் நடத்தியவர்களில் 6 பேரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பங்களாதேஷில் பாம்பு கடியால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு அனைத்து வைத்தியசாலைகளிலும் சுகாதார நிலையங்களிலும் உரிய மருந்துகளை சேமித்து வைக்குமாறு சுகாதார திணைக்களம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. மேலும் பாம்பு கடிக்கு ஆளானவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாம்பு கடிக்கு உள்ளானவர்களில் ஒருவரை விரியம் பாம்பு கடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் 2002ஆம் ஆண்டில் விரியன் பாம்பு இனம் அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் தற்போது அங்கு விரியன் பாம்பு விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த பாம்புகள் பெரும்பாலும் மனித குடியிருப்புகளுக்கு அருகிலும் மற்றும் விவசாய நிலங்களிலும் காணப்படுகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் 7000க்கும் மேற்பட்டோர் பங்களாதேஷில் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.